இது பேர் காலா. இதை நியர்பை மகாராஷ்டிராவில் அடித்தப்போ 57-60 lakhs கேட்டாங்க, ஆஃபர் பண்ணாங்க. கொடுக்குற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டோம். இவன் பேர் ராணா. இந்த இயர் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மகாராஷ்டிராவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இவன் போகிற ஷோ எல்லாமே ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு சாம்பியன் ஆஃப் தமிழ்நாடு குதிரையோட ஓனர்கிட்ட நம்ம பேச போகிறோம், வாங்க. கண்காட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு விலை பேசப்பட்டதாக கூறப்படும் காலா குதிரை இடம்பெற்றிருந்தது. சொல்லுங்க உங்க நேமு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, ப்ரொஃபஷனல் என்ன பண்ணிருக்கீங்க, பேஷனல் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. என் பேர் வீராவரதராஜன். நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம். அண்ணன் பேர் பாபுஜி. அண்ணன் அறந்தாங்கிலேருந்து வராரு. பார்த்தா தங்கம் வாங்குறது இருக்கு, நீங்களா அறந்தாங்கி பாபு அண்ணான்னு சொல்லிட்டு இவர் ஒரு 30 years-ஆக இங்கே இந்த ஹார்ஸ் இதுக்கு வந்துட்டுருக்காரு. ஹார்ஸில் வந்து ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணா எந்தெந்த ஹார்ஸஸ் எப்படி வளர்த்தணும்னு எனக்கு அவர் தான் கைட் பண்ணுறாரு. எந்தெந்த ஹார்ஸ் வாங்கணும்னு அவர் தான் கைட் பண்ணுறாரு. நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணி ஹார்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இவர் என்னோடய பேக் போன். நீங்கள் சொல்லுங்க. அதாவது என் தம்பி மாதிரி தான் ஆக்சுவலாக. அவர் நியூ டு ஹார்ஸு. என்ன எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்காம பண்ண மாட்டாப்புல. ஹார்ஸுக்கு நல்லா கைட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு மேலும் மேலும் ஒரு இன்னும் குதிரை ஃபீல்டில் வளரணும் பிரதர். எங்களோட நேம், எங்கள் 2 பேர்த்தோட நேமும் இந்தியா ஒரு ஹார்ஸ் ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியுது. மேக்ஸிமம் இந்தியா லெவலில் அண்ணனை 30 வருஷமாக எல்லாத்துக்குமே தெரியும். என்னையும் கூட ட்ராவல் பண்ணி என்னை கூப்பிட்டு போகிறாரு. கூட இந்தியா லெவலில் எங்கள் பேர் தெரியுது. காரணம், அது முக்கிய காரணம் காலா தான். காலா கண்டிப்பாக காலா தானே, கண்டிப்பாக காலா தான். நம்மகிட்ட ஒரு 7 ஹார்சஸ் இருக்குது. நம்ம ஹார்சஸில் காலா தான் ஹீரோ. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஷோலையுமே வின்னரு. அது இல்லாமல் மகாராஷ்டிரா நார்த் சைடு எல்லாமே வின்னர் கப் அடிச்சிருக்கு. வின்னர் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. இதை நியர்பை மகாராஷ்டிராவில் அடித்தப்போ 57-60 lakhs கேட்டாங்க, ஆஃபர் பண்ணாங்க. கொடுக்குற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டோம். முழுக்க என் பொண்ணுக்காகவும் ஹாபிக்காக தான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம 7 ஹார்சஸ் இருக்குது. இங்கே ஷோ இன்னைக்கு கண்டக்ட் பண்ணாங்க அந்தியூரில், அதுக்கோசரம் வந்திருக்கோம். ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இன்னும் ரிசல்ட் வரல. நம்ம காலம் வந்து எத்தனை இயர் ஆகுது? நம்மக்கிட்ட வந்து 6 years ஆகும். 6 years-னா உங்களுக்கு எத்தனை ப்ரைஸ் அடிச்சிருப்பாரு? இருக்கும், நாட் கவுண்டட். இருக்கும், நிறைய இருக்கும். போன ஷோஸ் எல்லாமே வின்னர் தான் அவன். இவன் பேர் ராணா. சின்ன பையன், 2 teeth இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போயே 65 inches இருக்கான் நொக்ரா. இதில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 65ல் இவனும் ஒரு பிக்கஸ்ட் பாய். லாஸ்ட் இந்த இயர் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மகாராஷ்டிராவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இவன் போகிற ஷோ எல்லாமே ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துருவான். நாங்கள் இது வந்து ஒரு பேஷனாக தான் ஆரம்பித்தோம். இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப பேஷனாகவே எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த அனிமல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். நான் எதுவுமே சேல்ஸ் பண்ணுறதில்ல, எங்கள் ஹாபிக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். இந்தியா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறோம். நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து அட்வொகேட்டாக வச்சுக்கிறேன். என்னோடய மிஸ்ஸஸ் வந்து சேலம் பிபியாக இருக்காப்புல. எனக்கு ஒரு பொண்ணு 12th படிக்கிறா. என் பொண்ணு ரொம்ப ஹார்ஸ் லவர். பொண்ணுக்காக தான் எல்லாமே பண்ணுறோம். நாங்கள் இவ்வளோ ட்ராஃபிக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போ எந்த இயரில் வாங்கணும்னு சொல்கிறீங்க கொஞ்சம்? ஏன்னா இது இந்த பாஸ்ட் 1 year-ல் வாங்கினது எல்லாமே. இந்தியா தமிழ்நாடு முழுக்க வாங்கின கப்ஸ் காலா, ராணா, சாம்ராட் 3 ஹார்சஸ். என்னோடய ஹார்சஸும் வாங்கின கப்ஸ் தான் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். இதில் காலா தான் அதிகமான கப்ஸ் வாங்கியிருக்கான் இந்த 1 year-ல். 1 year-ல் அந்த எல்லா ஷோலையுமே ப்ரைஸ் தட்டி கொடுத்துட்டான். அந்த ஷோஸில் எப்படி நடக்குது? ஹார்ஸ் ஷோஸ் பொறுத்த வரைக்கும் மார்வாரி ஷோஸ்லாம் அதோட நெக் ப்ரொஃபைல்ஸு, இயர் ப்ரொஃபைல்ஸு, நம்ம கரால் பண்ணுற விதம், ஸ்கின் கோட்டிங்கு, அதோட பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அதோட ஒபீடியன்ஸு எல்லாமே பார்ப்பாங்க. அதை வச்சு தான் மார்க் பண்ணுறது. அதில் தான் எல்லாமே ப்ரைஸ் டிசைட் பண்ணுறது. மெயின்டெனன்ஸ் பெர் ஹார்ஸ்க்கு அப்படி நாங்கள் பார்க்குறது இல்லை. நாங்கள் இது எல்லாமே ஹாபிக்கோசரம் பண்ணுறோம். எதுவுமே நாங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக நம்ம பசங்க மாதிரி தான். அதில் எங்கள் பசங்க நம்மக்கிட்ட இருக்க பசங்க இது ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. பசங்களுக்கு ஃபுட்டு அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி நான் பார்த்துக்கிறீங்க? ஹார்ஸ்க்கு ஃபீடு எல்லாமே நம்ம பசங்க தான் பார்த்துக்கிறானுங்க. நம்ம கூட ஹார்ஸ் கூட கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவனுக்கு தான் ஃபுல்லாகவே இருக்கானுங்க. இந்த கிட்ஸ் எல்லாமே நம்ம பசங்களுக்கு தான் செய்கிறோம். என் கூட இருக்கிற பசங்களுக்கு விட நான் சொல்கிறத விட இவன் சொன்னானா கரெக்டாக இருக்கும். என்னென்ன ஃபீட் தரான் அப்படின்னு டெய்லியும் கூசா, புழக்கா, டெய்லியும் காலையில் 5 லிட்டர் பால், சாயந்தரம் 5 லிட்டர் பால், கோதுமை, கொள்ளு இதெல்லாம் கொடுக்குறோம்.
கள்ளக்குடி கடலக்கொடி அந்த மாதிரி ஐட்டம் போட்டு பார்த்துக்குவேன்.